Hello friends, but December 16th daily current affairs kan online தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First, third session of Council of International Organization for Marine Aids to Navigation எங்க நடந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பை. இன்டர்நேஷனல் கோஆபரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் சேஃப் அண்ட் எஃபிஷியன்ட் வெசல் மூவ்மெண்ட்ஸை ப்ரோமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் கவர்னன்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட மொபைல் ஆப் உடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுஜலாம் பாரத் ஆப். மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி தான் அதை லான்ச் பண்ணிருக்காங்க. சிட்டிசன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெண்டு பேருக்குமே ரியல் டைம் டேட்டா ஆக்சஸ் கொடுக்கறதுக்காகவும் டிரான்ஸ்பரன்சியை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 7th எடிஷன் ஆஃப் குளோபல் என்விரான்மெண்ட் அவுட்லுக் ஃபியூச்சர் வி சூஸ் ரிப்போர்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ரைசிங் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட்ஸ் இதெல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் 2026 எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி லேப். ஆஸ் பர் திஸ் ரிப்போர்ட் அக்ராஸ் த வேர்ல்ட் டாப் 1% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து 37% of the wealth control பண்றாங்கன்னு, டாப் 10% of the population 75% of the wealth ஹோல்ட் பண்றாங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இந்த வருஷத்துக்கான பீட்டா இந்தியாஸ் பர்சன் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரவீனா டண்டன். கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் மீட் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன், கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் இது எல்லாத்துலயும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை ரெகக்னைஸ் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், யுனைடெட் நேஷன்ஸ் சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட் 2025 யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா சுப்ரியா சாஃப்ட். பிளாஸ்டிக் ரிடக்ஷன், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ல இவங்களுடைய லாங் ஸ்டாண்டிங் லீடர்ஷிப்பை ரெகக்னைஸ் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கைல் டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.